வெல்கம் டு அழகு கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருங்க. ஒரே தீவிர சோறம்மா ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ. அதாவது சில பிள்ளைங்க அடித்த சீனி சோறு தான் இன்றைக்கி நம்ம ஆக்குவோமா. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், அதுக்குள்ளதை நம்ம இன்றைக்கி 2 கிலோ ஆக்க போகிறோம் சீனி சோறை. அதை நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்குறோம். ஓகேவா? அதான் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்மில்லா சொல்லி அடுப்பை பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சு சட்டியை அடுப்பில் வச்சுருவோம். வச்சுட்டு நெய் 1/4 கிலோ நெய் எடுத்துங்க. டசெல்லாம் 1/4 கிலோ முந்திரி பருப்பு, 100 முந்திரி பருப்பு, 100 திராட்சை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் 4 நாள். இது வந்து 1/4 கிலோ நெய். ரைட்டா? இது மட்டும் இப்போ எடுத்து வச்சிங்க. அதோட 2 கிலோ. ஆனால் 24 கேரட்டு பச்சரிசி. இதை பாருங்கள் எவ்வளோ பொடிசாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. 24 கேரட்டு பச்சரிசி இதான் எடுத்து வச்சுருக்கிறேன். சும்ல எல்லா நெய்யும் ஊற்றிட வேண்டியதான். 1/4 கிலோ நெய்யும் ஊற்றிடுங்க. சட்டி சூடு வச்சா முன்னாடி முந்திரி பருப்பை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். திராட்சை போட்டோம்னு வச்சுக்கிங்க, என்ன தெரியுமா செய்யும், அது அப்படியே உப்பிடும், கருப்பாயிடும். அதனால் முந்திரி மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டுட்டேன். சரியா? நம்ம வந்து அப்புறம் திராட்சையை கொஞ்சம் அதை வறுத்து லேசாக 3 நேரமாக வந்த பிறகு நம்ம அதை போட்டுப்போம். இதை பாருங்கள். இந்த திராட்சையை இப்போ கொட்டிடுவோம். திராட்சை கொட்டிட்டு நம்ம ஒரு வறுவறுத்து விட்டோம்னா எல்லாம் அழகாக உருண்டை ஆகிடும். இந்த பாருங்க திராட்சையெல்லாம் சூப்பராக பார்த்தீங்களா. எல்லா திராட்சையும் பப்பு போய் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். பலூன் மாரி தூக்கிச்சா எப்படி அழகாக இருக்கா. இப்போ நம்ம 2 கிலோ அரிசி, அதாவது 2 படி அரிசிக்கு நம்ம வந்து இந்த பாரு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் 1 கிலோ அரிசிக்கு 2 படி தண்ணி வச்சு செய்வாங்க. நம்ம வந்து தாழ்ச்சோறு, வெள்ளை சோறுக்கெல்லாம் 1 கிலோ அரிசிக்கு 2 படி தண்ணி வச்சு செய்வாங்க. இப்போ நம்ம வந்து சீனி சோறுக்கு 2.5 படி தண்ணியாக வச்சுக்கணும். 1 கிலோவுக்கு 2.5 படி தண்ணி வைக்கணும். அப்போ தான் சீனி சோறு நல்லாயிருக்கும். பொசொன்னு இல்லையா விரைச்சிக்கிட்டு இருக்கோம், வேவாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், 1 கிலோவுக்கு 2.5 படி தண்ணின்னு வச்சுக்கிங்க. 2 கிலோ இப்போ நான் போடுறேன். அப்போ 5 படி தண்ணி நான் இப்போ இதுக்கு நான் ஊற்றிருக்கேன். ஓகேவா? இது 5 படி தண்ணி நான் ஊற்றி இதை செய்கிறேன். இப்போ நான் அரிசியை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே திக்கி அளவு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கொட்டிய தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, கொட்டுங்க. ஏன்னா இழுத்துக்கும் அது. அரிசியை போட்டுட்டோமா அதை கிண்டிப்போம். கிண்டிகிட்டு இருக்கோம், அது வேகட்டும். வெந்துட்டுருக்கா. நம்ம வந்து ஆரஞ்சு கலர் போட்டுப்போம். இந்த பாருங்கள், இனிப்பு சோறுக்கு ஆரஞ்சு கலர் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குது மஞ்சள், ஆரஞ்சு கலர். இதோட உப்பு நம்ம போட்டுப்போம். ஏன்னா தூக்கலாக இருக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். இப்போ தான் நம்ம சீனியை போடணும். உப்பு இதை பாருங்கள், உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒரு தூக்கலாக இருக்கும், அதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கிட்டேன். பாருங்க சீனியை நம்ம இப்போ தான் கொட்டணும். இதுக்கு வந்து 1 கிலோவுக்கு கரெக்டாக நம்ம 1 கிலோவுக்கு 1 கிலோ சீனி கொட்டணும். சரியா? இந்த 1 கிலோ சீனி கொட்டிட்டா இந்த இன்னொரு கிலோ சீனியை நான் கொட்டுறேன் பாருங்கள். நல்லா கிண்டுங்க. அப்படியே நல்லா நம்ம கிண்டணும். அதுக்கு தண்ணி வட்டமாக வந்துடும் நமக்கு. அப்புறம் தான் நம்ம தம்மில் போடணும். கம்மியாக இனிப்பு வேணும்னா 1.5 கிலோ போட்டுங்க. ஆனால் 2 கிலோ போட்டாலும் நல்லா சுள்ளும் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். தண்ணியாக ஆகிடுச்சு பாருங்கள். திருப்பி நம்ம கொஞ்சம் தம்மில் போட கொஞ்சம் லேட்டாகும். போடுற மாதிரி வந்துடுச்சா. சீனி இலவி கொஞ்சம் நேரம் வெந்து பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம தம்மில் போட்டுருவோம். நான் வந்து அடுப்பில் வச்சேன்னு வச்சிங்க, நெருப்பு போடுவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. அந்த வேலை நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம கேஸ் அடுப்பில் ஆக்குறோம். அதனால் இப்படி துணியை வச்சோன்னு வச்சிங்க, நமக்கு அந்த வேர்வை தண்ணிலாம் போயிடும். நம்ம அழகாக அதை இழுத்துறோம் எல்லாம். அந்த வரைக்கும் அதை மூடிட வேண்டியதுதான். சரியா? நம்ம மூடிட்டோம். இப்போ அதுக்கு ஆவி போகாத வரைக்கும் ஒரு கிண்ணியில் தண்ணியை வச்சு
இதில் வச்சிட வேண்டியதான். அடுப்பை இதை பாருங்கள் கீழே சிம்மில் வச்சுருவோம். ஓகேவா? வேமதான் சிம்மில் வச்சு இதை பாருங்கள், இது காற்று போகாத வலிக்கு நல்லா தம்மில் வச்சிடணும். இந்த தண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், நம்ம எடுத்து பார்ப்போம். அப்படியே இருக்கும். எடுத்துட்டோமா, தண்ணி எடுத்துட்டு சோறு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போமா? பிஸ்மில்லா. சோறு ஓகேவா? கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சுங்க. 10 நிமிஷம் செஞ்சால் மேலே திருப்பி நம்ம பண்ணால் தான் அது நல்லா இந்த இது வரும். இந்த பாருங்கள், எடுத்துட்டோம்பா. இது வந்து சோறு வந்து சீனி சோறு ஆனோடனே பொலன்னு வந்துடும். நமக்கு பார்க்க அப்படி இருக்கா? இது இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு எடுத்துருவோம். இந்த சோறு ஆகிடுச்சி. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஆஃப் பண்ணோடனே இதை பாருங்கள், கிண்டி விட்டோடனே சோறு வந்து பொலன்னு ஆகிடும். சரியா? அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கா? இது கொஞ்சம் ஆனோடனே அப்படியே இருவிடும். ஏன்னா சீனி போடுறதால இப்படி இருக்கா? கொஞ்சம் நேரம் செஞ்சோடனே அப்படியே பொலன்னு ஆகிடும். அப்படியே தட்டில் வச்சு காட்டுற மாதிரிங்க. கொஞ்சம் நேரம் ஆட்டம். ஆஃப் பண்ணிவிட்டோம், அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டோம். எல்லாம் வெந்துருச்சு நல்லா. இதோட நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா இருக்கா? இதை பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதை பாருங்க, சூப்பராக இருக்கும் சோறு. சுடுது நெருப்பு மாதிரி. பிஸ்மில்லா சொல்லி எடுத்து வச்சாச்சுடாமா. இதுதான் சீனி சோறு. அப்படி எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சொல்லுங்களா? ஓகேவா? வாங்க சாப்பிட. வெல்கம். இன்றைக்கி சீனி சோறை போட்டாச்சு. பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமாக இருங்க.